हम परमेश्वर के वचन की ओर ताकेंगे। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के नाम की महिमा। மீண்டும் ஒரு நாளை தேவன் கூட்டி தந்ததற்காக ஸ்தோத்திரம். फिर से एक नए दिन को प्रभु बढ़ा के दिया, इसलिए प्रभु को धन्यवाद। மீண்டும் ஆயுசு நாளை கூட்டி தந்த தேவனுக்கு கோடானு ஸ்தோத்திரம். ये आयु दिन को भी बढ़ा के दिया, इसलिए प्रभु को करोड़ों करोड़ धन्यवाद। ஆண்டவருடைய நாமத்துக்கு மீண்டும் எல்லா இரண்டு கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். और सभी दोनों हाथ उठा के धन्यवाद करेंगे। हालेलुया हालेलुया हालेलुया। मुंबईல நல்லா மழை பெய்கிறது. मुंबई में अभी बरसात हो रहा है, तेज से हो रहा है। போன மாதத்துல ஃபுல்லா மழை இல்ல. पिछले जून महीने में पूरा बरसात नहीं था। இந்த நாளில் நல்ல மழையை தேவன் கட்டளையிட்டார். इन दिन में प्रभु अच्छी बरसात को आज्ञा दिया। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. प्रभु की नाम को महिमा। இந்த நாட்களிலே அதிகமாக நோய் தொற்று இருமி அதிகமாக பரவிக் கொண்டிருக்கிறதாக கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். इन दिनों में ये महामारी, ये वायरस बहुत अधिक फैलते जा रहा है। உலகத்தின் சரித்திரத்தை புரட்டுகிற இந்த கொரோனாவாக இருக்கிறது. इस दुनिया के चरित्र को उलट-पलट करने वाला इस कोरोना, கண்ணுக்கு தெரியாத வைரஸ் உலகத்தை புரட்டுகிறதாக இருக்கிறது. हमारे आंखों पर दिखाई नहीं पड़ रहा है, परंतु इस दुनिया को उलट-पलट करता देता है। உலகம் சுருங்கிக் கொண்டிருக்கிற அவருடைய சிந்தைகளில சுருங்கின அனுபவத்தில் வந்திருக்கிறது. वैसे इस दुनिया के लोगों के विचार में ऐसे छोटेपन हो जाता है। அல்லேலூயா हालेलुया। விரிந்தவர்கள் எல்லாம் இன்னைக்கு அவர்கள் விரிந்த அனுபவம் குறுகினதாக கொண்டிருக்கிறது. इस दुनिया के सारे नेताजियों सरदारों के जो दिमाग बड़े-बड़े अनुभव में था, परंतु अभी सभी छोटा हो गया। விரிந்து பேசினவர்கள் எல்லாம் குறுகி பேசுகிறார்கள். बड़े-बड़े अनुभव में बातें की हुई लोग आज छोटे अनुभव में அப்படிப்பட்ட காலங்கள் ஆகிவிட்டது. उसी प्रकार के काल हो चुका। இந்த 10 டாப் कंट्रीஸ்ல இந்தியா வந்து நான்காவது இந்த கொரோனா இதுல இருக்குது. इस देश में 5वीं जगह पर हमारा भारत है, நாலாவது இடத்துல இருக்கிறது. 4वीं जगह पर आप हैं। அது கொரோனா வைரஸ்க்கு காரணமா இருந்த சைனா டாப் 10 விட்டு 11 இருக்கு. अभी जो कारण था ये कोरोना वायरस दुनिया भर के फैलने के लिए, वो चिन्ह देश तो अभी 11वीं जगह पर चला गया। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा। முதல்ல யுஎஸ்ஏ அமெரிக்காவா இருக்கிறது. இந்த நாட்டுல அதிகமாக நோய் தொற்று இருக்குது. पहले जगह यूएसए अमेरिका देश में महामारी बहुत तेज से फैल रहा। ब्राजील இந்த மாதிரி கண்ட்ரிகள்ல அதிகமாக பரவி இருக்கிறது. वैसे ये देश में अधिक वो फैल रहा। हालेलुया हालेलुया। ஜெர்மன் இந்தியா இத்தாலி பின்னால போயிட்டு, ஆனா இந்தியா இன்னைக்கு இந்த வியாதியில கொடுமையில இவ்வளவு இழப்பை கண்டு போய் இருக்கிறது. ऐसे इस भयानक महामारी में इंडिया उतना नुकसान पाते बैठा है। 17,500க்கு மேல ஜனங்கள் மரித்திருக்கிறார்கள். कम से कम 17,500 लोग के ऊपर लोग मर गए। 2 மடங்கு இந்த ஜூன் மாதத்திலே பெருகி இருக்கிறது. और ये जुलाई में जून महीने में ये महामारी 2 गुना बढ़ गया, அதிகமாக பெருகி இருக்கிறது. अधिक से बढ़ गया। இதை குறித்து நாம் சற்று எச்சரிக்கையோடு கூட ஜெபிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். इन बातों में हम जरा चेतावनी के साथ प्रार्थना நேற்று தினத்துல புள்ளி விவரத்தோடு கூட நாம் ஜெபிக்கிறதுக்காக பெருமூச்சு விட்டு ஜெபிக்கிறதுக்காக சொன்னேன். எத்தனை பேர் ஜெபித்தீர்கள் என்று நீங்கள் மனசாட்சியில நீங்க கேள்வி கேளுங்கள். कल के दिन मैंने कहा था अब मान के तुम लोग इन बातों के लिए लंबा सांस छोड़ के प्रार्थना करने के लिए मैं ये हिसाब भी देता था। ये महामारी कोरोना இந்தியாவுல மகாராஷ்டிரா நம்பர் 1ஆக இருக்கிறது என்று சொன்னேன். अगर इस भारत में महाराष्ट्र नंबर 1 में है, இரண்டாவது தமிழ்நாடு, दूसरा तमिलनाडु, மூன்றாவது டெல்லி, तीसरा दिल्ली। இப்படி இந்த நாட்களிலே நோய் தொற்று பரவலாக இருந்து கொண்டிருக்கிறது. वैसे दिनों में इस महामारी कई जगह पर फैलते रहता है। இந்த மகாராஷ்டிராவில் 7,600க்கு மேலேயாக மரித்திருக்கிறார்கள். इस महाराष्ट्र में 7,000 लोग के ऊपर मर चुके हैं। மும்பையில
4500க்கு மேலே மரித்திருக்கிறார்கள். मुंबई में 4000 के ऊपर मर चुके हैं। அங்கே கவனிக்க வேண்டும், सुनिए, இந்த மகாராஷ்டிரா இந்த இந்தியாவுடைய மரணத்துல 45 விழுக்காடு மரித்திருக்கிறார். अगर इस भारत के इस महामारी के बीच में जो मरा था वो 45% इस महाराष्ट्र इस महाराष्ट्र से हुआ. அப்படிப்பட்ட மரணம் சம்பவிச்சிருக்கிறது. वैसे मरण तो இப்படி சம்பவிக்கிற காலங்களிலே वैसे होते समय में இன்னைக்கு அவர்களுடைய கொண்டாட்டங்கள் விழாக்கள் எல்லாம் தடைபட்டு போய்விட்டது. सभी लोग के जो आनंद मनाता था धूमधाम से मनोरंजन की दिन सब कुछ रुकावट है. अनेक क्रिस्तव கொண்டாட்டமாக இருந்தது ஈஸ்டர், ये मेसिया के वो पर्वत ईस्टर, दीवार இன்னும் வந்தா முஸ்லிம்களுடைய ரம்ஜான், मुसलमान के रमजान, இப்படி ஒவ்வொன்றாக அடுத்தது வருகிறது. இந்துக்களுடைய ஒரு ஃபெஸ்டிவல் என்னது இந்த விநாயகர் சதுர்த்தி. और जो अपना हिंदू लोग के लिए आ रहा है वो आने वाले दिनों में गणपति. இப்படி அது விசேஷமான கோலமாக ஆகஸ்ட் 22ஆம் தேதியிலிருந்து அவர்கள் துவங்குவார்கள். वो लोग को अगस्त 22 तारीख से ये शुरू होता है गणपति. இப்படிப்பட்ட காலங்களில் இது மும்பையில விழாக்கோலம் கொண்டிருக்கும் பயங்கரமாக. वो बोलेगा तो ये मुंबई शहर पर बहुत धूमधाम से कर मनाएंगे. பல கோடிக்கணக்கான பணத்தை செலவு செய்வார்கள். ये बातों के लिए मनाने के लिए कई करोड़ रुपया खर्चा करेंगे. கவர்மெண்ட் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் சொல்லிருக்கு 4 அடிக்கு மேல சிலையை செய்யக்கூடாது. महाराष्ट्र सरकार ने वैसे आज्ञा दे दिया कि 4 फीट के ऊपर मूर्ति नहीं बनाना. நெட்டாக பனமரத்தை போல விக்கிரகத்தை சிலையை செய்தார்கள். वैसे तारकोला के पेड़ के नहीं उतना ऊंचा मूर्ति बनाया था. तार के पेड़ के समान ऊंचा बनाया था. हालेलुया, हालेलुया. அவ்வளவு நெட்டிய பனமரம் போல நெட்டியாக உயரமாக அவர்களுக்கு செய்தார்கள். उतना ऊंचा तार के पेड़ के समान ये लोग बनाया. ஆனால் परंतु 4 அடியில செய்ய சொல்லி अभी बोल दिया है 4 फीट में बनाना. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. आपकी नाम की महिमा. இந்த நாட்கள்ல इन दिन में சில பெரிய விழாவை எடுக்கக்கூடிய இதுல லால்பாக்ல ஒரு பெரிய இதுக்கு விழா எடுப்பாங்க. और ऐसे इस मुंबई में इस महाराष्ट्र में लालबाग करके एक जगह है, वहां इस गणपति को बड़ा धूमधाम से मनाएंगे. இங்க அதாவது முதன்மையாக அங்கே கொண்டாடப்படும். सबसे बड़ा तो वहां है प्रधान है. முதன்மையாக கொண்டாடுவாங்க. प्रधान से वहां मनाएंगे. 1934 இருந்து அதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். वो 1934 से लेकर मनाता है उसी जगह पर. 85 years 80 வருஷம் அதை கொண்டாடி இருக்கிறார்கள். लगभग 80 साल वो लोग मनाता है. அங்க விசேஷமாக அந்த அந்த சிலையை பார்க்கிறதற்கு திரளான ஜனங்கள் வருவார்கள். अगर जो उसी लालबाग में रखता है वो मूर्ति को देखने के लिए विशेष रूप से कई जगह से बड़े भीड़ से झुंड से लोग आएंगे. பிரபலமானவர்கள் வருவார்கள். बड़े नामचीन लोग आएंगे उसी स्थल पर. விளையாட்டு நட்சத்திரங்கள் और खेलने के लिए खेलने में नामचीन लोग, சினிமா நட்சத்திரங்கள் और सिनेमा की नामचीन लोग, தொழில் அதிபர்கள் और बड़े व्यापारी लोग, பெரிய மந்திரிமார்கள் வருவார்கள். मंत्री लोग सभी लोग आएंगे. வருஷந்தோறும் அந்த பகுதியில பெரிய விழா கோலமாக 11 நாள் ஆகஸ்ட் 22 இருந்து நடக்குது. वैसे हर साल अगस्त 22 तारीख से लेकर 11 दिन लगातार बड़ा धूमधाम से मनाएंगे. பிரபலமாக ஜொலிக்கிறவர்கள் வந்து அங்கே பொன்னு வெள்ளி அதாவது டைமண்ட்ஸ் நட்சத்திரம் அதாவது விலையேறப்பட்டதை கொண்டு அந்த காணிக்கையை படைக்க வருவார்கள். जो नामचीन में प्रकाशमान होता है वो सभी लोग वहां आएंगे. अगर वो लोग आते समय सोना चांदी और मणि नीला सब कुछ मोती सब कुछ लाकर वो मूर्ति को चढ़ाएंगे. விலையேறப்பட்டதெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. सारे बहुमूल्य वस्तु को चीज को ले आते देंगे. அதுக்கு 85 வருஷம் लगातार 85 साल அதை கொண்டாடி இருக்காங்க. वो ये त्योहार को मनाता था. அத ஒரு பிறந்த நாள் மாதிரி எடுக்கிறார்கள். क्योंकि एक जन्मा के दिन के नाई मनाएंगे. பண்பாட்டின் கொண்டாட்டம் என்று கொண்டாடுகிறார்கள். वो ऐसे नगरी के जन्मा அப்படி கொண்டாடுற இந்த நாட்கள்ல वैसे लोग मनाते समय में அந்த ட்ரஸ்ட் வந்து ஒரு அறிக்கை செய்தது. वो ट्रस्ट भी एक आज्ञा दिया. எவ்வளவு பெரிய ஒரு அறிக்கை செய்ததற்கு நாம் இந்த வருஷம் கொண்டாட மாட்டோம். वो लोग ने वैसे एक सूचना
सूचना दिया कि इस साल में हम लोग नहीं मनाएंगे, इस दीवार के लिए हम नहीं मनाएंगे, இந்த நாளுக்கு இந்த கொண்டாட்டத்தை நாங்கள் கொண்டாட மாட்டோம் என்று ये சொல்கிறார். साल में इस गणपति को हम लोग नहीं मनाएंगे. அதற்கு பதிலாக उसके बदले ஒரு 4 காரியத்தை சொல்லி இருக்கிறார். 4 कामों को कार्य को बताया. அவர் சொல்லி இருக்கிற அறிவிப்புல वो लोग जो दिया था उस 11 நாள் நாங்கள் பெரிய அளவிலே மெடிக்கல் கேம்ப் நடத்தப் போறோம். इस 11 दिन हम क्या करेंगे, बड़ा रीति से मेडिकल का कैंप இந்த கொரோனா காலங்கள்ல பிளாஸ்மா இன்னும் அதிகமாக ரத்த தானம் பலவிதமான மெடிக்கல் கேம்ப் 11 நாளுக்கு நடத்துகிறார்கள். ये 11 दिन में वैसे कई प्रकार के वो मेडिकल का कैंप அவருடைய ட்ரஸ்ட் பெரிய ஒரு ட்ரஸ்ட். वो जो लालबाग का ट्रस्ट एक बड़ा ट्रस्ट है, பெரிய அளவுல செய்யக்கூடியவர்கள், बहुत बड़ा रीति से करने वाले लोग हैं. இந்த வருஷம் நிறுத்தப்பட்டது. ये साल वो रुक गया है. ஒன்று அவர்கள் சொல்கிறார்கள் மெடிக்கல் கேம்ப் நடத்த. पहले बात वो लोग कहता है मेडिकल का कैंप. ரெண்டு இந்த மகாராஷ்டிராக்கு ஒரு நிவாரண நிதியாக 25 லட்சம் கொடுக்கிறார். अगर दूसरी बात यही कि ये महाराष्ट्र के लिए 25 लाख रुपया देंगे, அந்த நிவாரண நிதியாக கொடுக்கிறார். निधि देता है. அடுத்த மூன்றாவதாக अब तीसरी बात அவர்கள் சொல்கிறார்கள் இந்த போலீஸ்காரர்கள் எத்தனை பேர் இறந்திருக்கிறார்களோ அத்தனை குடும்பங்களுக்கு உதவி செய்கிறார்கள். कितने पुलिस लोग इस कोरोना के मारे मार चुके हैं, वो परिवार का मदद कर. நான்காவதாக अब चौथे இந்த லடாக் பகுதியில் ராணுவ வீரர்கள் 20 பேர் இறந்தார்கள். 20 குடும்பத்தையும் சன்மானமாக கணப்படுத்துகிறார்கள். और हमारे देश के उस लद्दाख में सैनिक लोग 20 लोग मर गए, वो लोग परिवार के भी कोई பாகிஸ்தான் எங்க இந்த சைனாக்காரங்க அடிச்சு 20 பேர் இப்ப இறந்தார்கள். चीन लोग आकर मारने लगा, उस पर 20 நான்கு காரியத்தை அவர்கள் செய்கிறார்கள். वैसे लोग 4 कार्य को करने. இங்கே கவனிக்க வேண்டும். सुनिए, அதாவது ஒன்று அவர்கள் எடுத்த விழா கோலத்தை நிறுத்தி இருக்கிறார்கள். पहली बात ये है, सबसे बढ़कर जो वो लोग मनाया था दीवार, 85 வருஷம் கொண்டாடியவர்கள், लगातार 82 साल मनाया था, பாரம்பரியமாக கொண்டாடியவர்கள், परंपराओं से वो मनाया था. தாத்தா காலத்துல கொண்டாடினவர்கள், उनके दादा पुरखाओं के दिन से அப்பா காலத்துல கொண்டாடினவர்கள், उनके पिताओं के दिन से मनाया था. அவங்க எங்க சந்ததியா கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். वैसे पीढ़ी पीढ़ी से मनाया था. பெரிய கோடிக்கணக்கான பணத்தை அவர்களிடத்தில் இருக்கிறது. यही करोड़ पैसा वो लोग के पास है. ஆனா இந்த நாட்கள்ல அவர்கள் நல்ல அறிவிப்பாக அறிவித்திருக்கிறார்கள். जो सूचना दिया है एक अच्छी सूचना. இது நல்ல ஒரு பாராட்டத்தக்கதான ஒரு அறிவிப்பு. ये हम सब उसको तारीफ भी कर सकते हैं. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. कि नाम को महिमा. அவர்களை கர்த்தர் ஒவ்வொருவரையும் ரட்சிப்பாராக. आवे सचमुच प्रभु वो लोगों को भी उद्धार. இயேசுவின் நாமத்தினாலே அவர்களுக்கு வாழ்த்துக்கள். यीशु के नाम से वो सभी को तारीफ करता. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. कि नाम की महिमा. இது பெரிய ஒரு அவர்களுக்கு இந்த நாட்களே ஒரு விலகிக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஒரு தருணத்தை தந்திருக்கிறார். ये एक अच्छी समय है वो लोग के लिए पहचान लेने की. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். कि नाम की महिमा. இந்த நாட்களே ஆனால் இன்றைக்கு நாட்கள்ல நாம் பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருக்காங்க. परंतु इन दिनों में हम बर्थडे मनाता है. நாட்கள்ல கிறிஸ்தவர்கள் பார்த்துட்டு சொன்னா பெரிய தலைவர்கள் இன்னைக்கு 11 நாளுக்கு ஒரு நாள் கொண்டாட்டத்தை கேக் வெட்டுறாங்க, கோட் சூட் போட்டு வீட்டுல யாரையா பாக்குறா, அதுக்கு பயங்கரமான பிரபலமான இதெல்லாம் செஞ்சு கொண்டு 11 நாளும் வாழ்த்து அனுப்பி பிரபலமாக கொண்டாடி கொண்டிருக்காங்க. இன்னைக்கு கிறிஸ்தவ பாஸ்டர்களும் என்னது ரெவரண்டுகளும் பிஷப்புகளும் தலை கிறிஸ்தவர்களும். अगर परंतु मसीह के लोग में हम देखेगा तो रेवरेंड लोग, पास्टर्स लोग और के मसीह के बड़े बड़े प्रधान लोग अपने जन्म के दिन को 11 दिन लगातार कोट सूट पहन के केक काट के मनाता है. அதை கொண்டாடி இன்னும் அவர்களுக்கு 10-11 நாளா அது தொடர்ந்து அதை செய்து கொண்டேதான் இருக்கிறாங்க. वो जन्म के दिन को बर्थडे को लगातार 11 दिन मनाते रहते हैं. கவனிக்க வேண்டும். सुनिए, இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. इसी प्रकार के काम உலகத்தை விட நாம் ஒரு விசேஷித்தவர்களாக இருக்க வேண்டும். दुनिया से बढ़कर हम विशेष लोग हैं. வேதம் சொல்லுகிறது. शास्त्र कहता है. வேதத்தில் எடுத்து வாசிக்கலாம். निकालकर पढ़ेंगे. மத்தேயு சுவிசேஷம் मत्ती 5ஆம் அதிகாரம் 5वां अध्याय 20வது வசனத்தை வாசிக்கலாம். 20वां वचन को. வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். क्योंकि मैं तुमसे कहता हूं कि यदि तुम्हारी धार्मिकता शास्त्रियों और फरीसियों की धार्मिकता से बढ़कर न हो, வேதபாரகர் பரிசேயருடைய நீதி உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால், शास्त्रियों और फरीसियों की धार्मिकता से बढ़कर न हो तो तुम
स्वर्ग के राज्य पर प्रवेश करना அவர்கள் நீதியை செய்கிற அநேக ஸ்தாபனங்கள் நீதியை செய்கிறது. कई संस्था वैसे धार्मिकता की काम करता है. ஆனால் வேதம் சொல்கிறது, परंतु शास्त्र कहता है வேதபாரகர் பரிசேயர்களுடைய நீதியில் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டேன் என்று உங்களுக்கு சொல்கிறேன். यदि तुम्हारी धार्मिकता शास्त्रियों और फरीसियों की धार्मिकता से बढ़कर ना हो तो स्वर्ग के राज्य में कभी प्रवेश करने ना पाओ. கவனிங்க, सुनिए, வெளியரங்கமாக செய்து கொண்டு இந்த நாட்கள்ல நீதியை செய்து கொண்டிருக்கிறார்கள். अगर जो लोग बात दिखाई देने के लिए धार्मिकता करता है, நாட்கள்ல வேதபாரகர் பரிசேயர்களுடைய நீதி என்று சொன்னால் என்ன? अगर ये शास्त्रियों और फरीसियों की धार्मिकता की அவர்களுடைய நீதியில் நம்முடைய நீதி அதிகமாக இருக்க வேண்டும். ये दोनों की धार्मिकता से हमारी धार्मिकता अधिक रहना है. அப்போதான் பரலோக ராஜ்யத்தை அப்படிப்பட்ட நீதியை செய்தால் தான் பரலோக ராஜ்யத்தை பிரவேசிக்கலாம். यदि हम इसी प्रकार के धार्मिकता करने में स्वर्ग राज्य पर प्रवेश होंगे. வேதபாரகர் பரிசேயர்கள் யார்? ये शास्त्री और फरीसियों कौन है? வெளிப்படையாக மாத்திரம் அவர்கள் செய்வார்கள். ये लोग केवल बाहर दिखाई देने के लिए धार्मिकता की काम करता था. வெளிப்படையாக செயல்களை செய்கிறவர்கள் தான் வேதபாரகர் பரிசேயர். वैसे बाहर दिखाने के लिए जो धार्मिकता की ஆனால் நம்முடைய நீதி அதிலையும் அதிகமாக இருக்கிறது. परंतु हमारा जो धार्मिकता उससे बढ़कर रहना है. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். की नाम की महिमा. வேதம் சொல்கிறது, शास्त्र कहता है அவர்களுடைய நீதி வேற. वो लोग की धार्मिकता अलग है. மத்தேயு 23ஆம் அதிகாரம் मत्ती 23वां अध्याय 2வது வசனத்தை வாசிக்கலாம். दूसरा वचन. வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். शास्त्री और फरीसी मूसा की गद्दी पर ஆகையால் நீங்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்கிறது யாவரையும் கைக்கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்யும்படியோ செய்யாதிருங்கள். ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். इसलिए वे तुमसे जो कुछ कहे वह करना और मानना, परंतु उनमें से काम मत करना, क्योंकि वे करते तो है पर करते नहीं. வேதபாரகர்கள் யார்? ये शास्त्री को பரிசேயர்கள் யார்? फरीसी को ने அவர்கள் செய்யுங்கள், அதாவது கைக்கொள்ளுங்கள் என்று சொல்வார்கள், தாங்கள் கைக்கொள்ள மாட்டார்கள். वो लोग कहेंगे लेकिन वो अपने आप से कुछ नहीं करता. நாலாவது, சுமப்பதற்குரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர்கள் தோள்களின் மேல் சுமக்கிறார்கள், தாங்களோ ஒரு விரலினால் அவர்களை தொடமாட்டார்கள். वे एक ऐसे भारी बोझ को जिनको उठाना कठिन है बांध कर उन्हें मनुष्य की कंधों पर रखते, परंतु स्वयं उसे अपनी उंगली से தங்கள் கிரியைகளெல்லாம் மனுஷர்கள் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களை தொங்கல்களை பெரிதாக்கி விருந்துகளையும் முதன்மையான இடங்களையும் ஜவாலயங்களையும் முதன்மையான ஆசனைகளையும் சந்தவெளிகளையும் வந்தனைகளையும் மனுஷரால் அவர்கள் போற்றப்படக்கூடியதாக இருக்கிறார்கள். वे अपने सब काम लोगों को दिखाने के लिए करते, वे अपने दावीजों और चौड़ा करते और अपने वस्त्रों को कोरे करते हैं. அதாவது கவனிங்க, வெளியரங்கமாக செய்கிறார்கள். मतलब दिखाने के लिए करता है. அதாவது வேதபாரகர் பரிசேயர்கள் யார்? ये शास्त्री और फरीसी कौन है? வெளியரங்கமாக செய்கிறார்கள். ये दिखाने के लिए 27வது வசனத்தை வாசிக்கிறோம். 27 மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ. இயேசு சொன்னார், மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ. यीशु ने कहा, हे कपटी शास्त्रियों और फरीसियों तुम पर आए. வெள்ளியடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தங்களினாலும் நிறைந்திருக்கும். तुम चुनाव फिरी हुई कब्रों की समान हो, जो ऊपर से तो सुंदर दिखाई देती है, परंतु भीतर मुर्दों की हड्डियों और सब प्रकार की मलिनता से भरी है. அப்படியே நீங்கள் மனுஷகுமாரனுக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். इसी रीति से तुम भी ऊपर से मनुष्य को धर्मी दिखाई देती हो, परंतु भीतर कपट और अधर्म से भरी हुई है. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. वैसे चुनाव फिरी हुई कब्र है. கல்லறையில வெள்ளை அடிக்கப்பட்டிருக்கிறது. वो कब्र में चुनाव फिरा, ஆனா உள்ளே பிரேத நாற்றம். लेकिन अंदर दुर्घटना. ஏன் அதை சொல்கிறார்னா, क्यों वैसे यीशु कहता था? வெளியிலே ஒன்றை வெளியிலே காண்பிக்கிறார்கள், एक बातों को बाहर दिखाई देता है, செயல்களிலே செய்கிறதில்லை. परंतु अपने कामों को कुछ नहीं. இப்படிப்பட்டவர் தான் இயேசு சாடி மாயக்காரர் என்று சொல்கிறார். इसी प्रकार के लोग को यीशु ने डांटा है, ये कपटियों வெளியரங்கமாக காண்பிக்கிறார். दिखाने के लिए करता है. நான் அதை செய்தேன், मैं वो किया, நான் இதை செய்தேன். मैं ये किया. ஒரு ஆக்டர் கூட யாரு அமீர் கான் வந்து अमीर खान बोलकर एक एक्टर है. அவர் வந்து இந்த அவருடைய
மாவு ஒருவருக்கும் माव கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அமெரிக்கான ஆக்டர். अमेरिकन एक्टर ऐसे वो कई लोगों को आटा கோதுமை மாவு கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. आटा में दूंगा करके सूचना दिया, அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருக்காரு. वो सूचना अनाउंस किया. கொஞ்சம் பேர் அவர் வீட்டுக்கு முன்பாக நின்றுட்டாங்க. कई लोग उसके घर पर आया था. இந்த காலத்துல பசிக்கு கோதுமை மாவு கொடுக்கறான்னு சொல்லி நின்றுட்டாங்க. क्योंकि इन दिनों में भूखा में आटा तो मिलता है इस समय में. அந்த மாவை கொஞ்சம் பேர் வாங்கிட்டு போயிருக்காங்க. कई लोग रात्रि அதோ ராத்திரியில கொடுத்திருக்காங்க. वो रात्रि में बुलाया था उन लोगों को. அதிகமான பேர் வரல. लेकिन बहुत लोग नहीं, கொஞ்சம் பேர் நம்பிக்கையோட போய் வாங்கிட்டாங்க. थोड़े लोग भरोसा के अनुसार आकर लेके गया. வீட்ல போய் மாவை பிரிச்சு பார்த்தா घर पे जाके वो आटा को खोले ही அதுல என்ன இருந்தது? 15000 ரூபாய் இருந்தது. एक परिवार के लिए उस आटा के अंदर 15000 रुपया छुपा के रखा. ஒரு சினிமா ஆக்டர் அமீர் கான் एक सिनेमा की एक्टर आमिर खान மக்களுக்கு உதவி செய்யும்படியாக लोगों को सहायता करने के लिए ஒரு ராத்திரில அறிவிப்பு கொடுத்து கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. एक रात्रि में सूचना दिया था, कई लोग भी इकट्ठे हुए थे. கோதுமை மாவு கொடுத்திருக்காரு. वो आटा दिया है, ये எல்லாரும் வாங்கிட்டு இருக்காங்க. सभी लोग लेकर चले. வீட்ல போய் திறந்து பார்த்தா உள்ள 15000 ரூபாய் இருக்கு. घर पे जाके देखेगा तो एक परिवार के लिए 15,000 மறைமுகமாக செஞ்சிருக்காங்க. छिपा कर किया. அப்போ இந்த நாட்கள்ல பரிசேயர் சதுசேயர் நீதியிலும் எவ்வளவு நாம் அதிகமாக நீதியை செய்யணும். इसलिए जो शास्त्री फरीसियों के धार्मिकता से ரட்சிக்கப்பட ஆண்டவருடைய அன்பை ருசிக்காதவர்கள், वो जो प्रभु के प्रेम के बारे में पहचान नहीं है, பரிசுத்தாவினுடைய அன்பினால் நீங்கள் மிதந்து கொண்டிருக்கேன்னு சொல்கிறார்கள். परंतु तुम लोग कहते हो हम पवित्र आत्मा के प्रेम से दैवता है. சத்தியம் பேசுகிறோம், ये सत्य को जान के सुनाता है, நம்ம பேசுறோம், सत्य को सुनाता है. இந்த சத்தியத்தை கைக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறோம். अगर हम कहते हैं ये सत्य को पालन करो, ஆனால் நாம் அதை செய்து சுமக்க முடிக்கிறோம். परंतु हम इस सत्य को अपने कंधे पर சுமைகளை மனுஷர் மேல் தோள்களிலே சுமத்துகிறோம். हम क्या करता है, ये भारी बोझ को मनुष्य के कंधे पर रखता है, விரல்ல கூட அதை தொட மாட்டேங்கிறோம். परंतु स्वयं अपने उंगली से भी नहीं उठाता. வெளியரங்கமாக ये दिखाने के लिए, நீ வெளியரங்கமா செய்வதற்காக அல்ல இது. अगर ये बात दिखाने के लिए பரிசேயர் வேதபாரகர் யாருன்னா அவங்க வெளியரங்கமாக செஞ்சாங்க. ये शास्त्री और फरीसी को ने दिखाने के लिए धार्मिक किया. சரி, அதுக்கு நீங்க கணக்கு சொல்லுங்க. ஒரு ட்ரஸ்ட்ல எனக்கு கணக்கு காமிக்கிறதுக்காக போட்டோக்களை நாங்கள் எடுத்து போடுறோம்னு சொல்லுங்க. इन बातों के लिए तुम लोग सभी जवाब देंगे, हमारा ट्रस्ट में दिखाने के लिए हम फोटो खींच के डालता है. அதாவது புதிய புதிய ஒழுங்குகள்லாம் இந்த நாட்களில் கொண்டு வந்து क्योंकि आजकल नए नए रूल्स तो आज இந்த வருஷத்துல 12A ATG அந்த அப்ளிகேஷன்லாம் அந்த இதெல்லாம் புதிதாக பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. अगर ये साल में ऐसे कई बातें नया करना है, 12A ATG அதாவது ATG இதெல்லாம் வந்து எல்லா பழைய ட்ரஸ்ட் கூட புதுசா பண்ணணும்ட்டாங்க. क्योंकि जो चुना ट्रस्ट है वो भी नया बनाना है. சரி, நீங்கள் உதவிகளை செய்த உங்களுடைய சொந்த பணத்துல செய்திருந்தால் அதுக்கு கணக்காக போட்டோ எடுக்கலாம். அதுக்கு வெளியில பிரபலப்படுத்துறதுக்கு போட அவசியம் இல்லை. कि तुम अपने स्वयं पैसे से कुछ मदद किया है, वो भी तुम हिसाब देना, फोटो खींचना, वो बात बराबर है. लेकिन दिखाने के लिए मत, உன்னுடைய கணக்குகளை காமிக்கிறதுக்காக வேணா வைத்துக் கொள்ளலாம். तो जो हिसाब देना है வெளியரங்கமாக செய்வதற்கு அது ஒரு தகுதி அல்ல. धार्मिक ऐसे दिखाने के लिए. பரிசேயர் வேதபாரகர் யார் என்று சொன்னார்? ये शास्त्री और फरीसी को ने வெளியரங்கமாக பிரபலப்படுத்தினவர்கள் தான் வேதபாரகர். वो अपने नाम चिन्ह को दिखाने के लिए धार्मिक है, அவர்கள் தான் மாயக்காரர்கள் என்று சொல்கிறார். वो एक कपटी है. வேதபாரகர் பரிசேயரை உங்களுக்கு ஐயோ என்று சொல்கிறார். एक कपटी शास्त्री और फरीसी को. அவங்க கவனிக்க पर வேண்டும். हाय, கிறிஸ்தவ ட்ரஸ்ட் தான் இதுல ரொம்ப மோசமாக இருந்தது. ये सबसे बढ़कर मेसिया के ट्रस्ट बहुत दुर्गंध. ரொம்ப கவனமாக ஜீவிக்கக்கூடியவர்கள். हम ठीक से जीवन बिताना. நீ வலது கைக்கு கொடுக்கிறது இடது கைக்கு जो தெரியக்கூடாது. तेरे दाहिने हाथ से तू मदद करता है, बाएं हाथ नहीं जानना है. தன்னை பிரபலப்படுத்துவதற்காக அல்ல ஊழியம். अपने को दिखाने के लिए स्वयं नहीं, ये सेवा. அதாவது உன்னை பிரபலப்படுத்துவதற்காக அல்ல. तुझे नामचित बनवाने உன்னை के लिए सेवा नहीं. வந்த சந்தை வழியிலே வந்தனம் செய்வதற்காக அல்ல. अगर कई लोग देखकर तुझको ये गुरु ऐसे कहने के लिए உன்னை नहीं. முதன்மையான ஆளாக்குறதுக்காக அல்ல. अगर तुझे मुख्य आसान बनाने के लिए नहीं. உன்னை எப்படி நான் உன்னை அதாவது வேதம் சொல்கிறது உன்னை அதாவது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, உன்னை சகோதரன் என்று சொன்னாலே போதும்ட்டார். अगर कहता है तुझको लोग भाई करके बुलाना है, वही अच्छी है. அதாவது பல பேர் கூப்பிடுவாங்க. कई लोग कई बातें बुलाते हैं. என்ன பாஸ்டர்னு கூப்பிடுவாங்க. मुझे भी कई लोग पास्टर बोलता है. அது ஹிந்தில பையான்னு சொல்றாங்க. और हिंदी में भैया फादर சொல்றாங்க. फादर जी बोलेंगे. பிரதர் சொல்றாங்க. அதுல என்ன ब्रदर இருக்கு? जी बोलता है. அதுல என்ன குறை இருக்குது? इसी
क्या कमी घटी இயேசு है? அப்படிதான் சொல்ற சகோதரர், यीशु भी वैसे कि हम भाई बंधु है। அதாவது நீ உன்னுடைய டிகினிட்டிக்காக நீ அதை பெருமை பாராட்டிட்டு இருக்க வேண்டாம். तू ऐसे तेरे डिग्निटी के लिए घमंड मत करो। இயேசு ஊழியம் செய்யல, ஊழியம் கொள்ளத்தான் வந்தார். यीशु सेवा कराने नहीं, सेवा करने आया। எடுத்த உடனே இப்ப எல்லாம் வந்து டிகிரி தான் போறோம். जो आजकल सेवा में आए तो तुरंत अपने डिग्री को लिखना है। வேதம் அப்படி சொல்லல. शास्त्र वैसे नहीं कहा। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். उनकी नाम की महिमा। நீ ஒரு சகோதரனை போல நீ படிப்படிக்காரனாகத்தான் இரு என்று तू சொல்லியிருக்கிறார். एक भाई के ना, एक कर्मचारी के काम करो। இயேசு அப்படித்தான் செய்தார். ஊழியம் கொள்ளல, ஊழியம் செய்யவே வந்தேன் என்று சொன்னார். इसलिए यीशु ने कहा था सेवा कराने नहीं करने आया हूं। மத்தேயு சுவிசேஷம் मत्ती 20ஆம் அதிகாரம் 20 26ஆவது வசனம் சொல்கிறது, मत्ती 20:26 உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாவது உங்களில் எவனாயினும் பெரியவனாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாக இருக்க கடவன். परंतु तुम्हें ऐसे नहीं होगा, परंतु जो कोई तुम्हें बड़ा होना चाहे वह तुम्हारा सेवक बने। உங்களில் எவனாயினும் முதன்மையாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாக இருக்க கடவன். और जो तुम्हें प्रधान होना चाहे वह तुम्हारा दास बने। அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்மை ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று சொல்லப்பட்டது. जैसे कि मनुष्य का पुत्र है, वो इसलिए नहीं आया कि उसकी सेवा टहल की जाए, परंतु इसलिए आया कि आप सेवा टहल करें। कराने के लिए नहीं है, करने के लिए आया। आमीन। सेवा कराने के लिए नहीं है, करने के लिए आया। आमीन। ஊழியம் கொள்ளல, ஊழியம் செய்ய வந்தார். सेवा कराने के लिए नहीं, करने के लिए। Son of Man did not came to serve but to serve. Hallelujah. Hallelujah. அதாவது ஊழியம் செய்வதற்காக வந்தார். सेवा करने के लिए आया है। இதுக்கு நீ பணிவிடைக்காரனை போல தான் இருக்க சொல்லி तो இருக்கிறார். एक कर्मचारी के नहीं रहना। ஒரு முதன்மையாக விரும்பினானா அவன் ஊழியக்காரனா இருக்கிறான். तुम्हें से कोई प्रधान होने चाहता तो वो दास बने। பெரியவனாக இருக்க விரும்பினானா பணிவிடைக்காரனா இருக்கிறான். यदि सरदार होने चाहता तो कर्मचारी बनो। அதுக்கு அப்புறமா தான் அவனுக்கு பிஷப், பாஸ்டர், அது இவாஞ்சலிஸ்ட் எல்லாம் வந்து அப்போஸ்டல், பிரீச்சர், அதாவது டீச்சர், சிங்கர், worship லீடர் எதை அதுக்கு அப்புறம் தான் உனக்கு அது इसी की बात है, तेरा सारे बाथरूम मिलना है जो चरवाहा। அதுவும் செய்யும் வேலைக்கு தகுதிக்கு தகுதாக உனக்கு கொடுக்கப்படுகிறது. अगर जो तू करता है वो काम के तेरा योग्य के अनुसार वो पद मिलता है। முதலாவது உனக்கு தேவை நீ ஊழியக்காரனாக பணிவிடைக்காரனாக மாறு. पहले तेरा जरूरत तू कर्मचारी बनो। இந்த கிறிஸ்துவ பிரின்சிபலே வேறங்க. ये मेसिया का प्रिंसिपल अलग है। இன்னைக்கு உலகத்தால் செய்யக்கூடிய பிரின்சிபல் கூட கிறிஸ்தவத்தில் இன்னைக்கு ஒளிந்து போய் கொண்டு இருக்கிறது. अगर जो दुनिया के लोग करता है वो प्रिंसिपल भी अभी मेसिया पर नहीं। கிறிஸ்டியானிட்டியுடைய பிரின்சிபல் இந்த உலகத்திற்கு ஒத்தது அல்ல, அது வித்தியாசமாக தான் अगर இருக்கிறது. मेसिया के जो प्रिंसिपल है ये इस दुनिया के समान नहीं है, वो ये दुनिया से भेद है। கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல, இது ஒரு மார்க்கம். ये मसीहा धर्म नहीं है, मार्ग है। விசுவாச மார்க்கம். ये विश्वास की मोड़। விசுவாச மார்க்கத்தில் நாம் ஜீவிக்கிறோம். आमीन। हम विश्वास के मार्ग में जीवन बिताते हैं। விசுவாசத்தின் ஆவி, விசுவாசத்தின் ஆவியால் நான் பேசுகிறேன். விசுவாச ஆவியால் मैंने विश्वास किया है, इसलिए मैं विश्वास की आत्मा के साथ बातें करता हूँ। அப்ப இந்த நாட்கள்ல நீ வெளி தோற்றத்திற்கு செய்யக்கூடிய ஊழியம் அல்ல. इसलिए तू जो करता सेवा वो दिखाने के लिए नहीं, ஊழியம் கொள்ளல, ஊழியம் செய்யவே सेवा வந்தேன். कराने नहीं, सेवा करने आया हूँ। வேதவார்கள் பரிசுடைய நீதியிலும் நம்முடைய நீதி அதிகமாக இருக்கவே. शास्त्रियों फरीसियों की धार्मिकता से बढ़कर हमारा धार्मिकता उचित होना। பாருங்க எவ்வளவு பெரிய நீதி அவர்கள் செய்றார்கள், அதை விட நாம் அதிகமா செய்றோமா? देखिए संसार के लोग कितना बड़ा धार्मिक काम करते, सोचा उससे बढ़कर हम करते क्या? ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु के உண்டாகட்டும். नाम की महिमा। நாம் செய்யக்கூடியதெல்லாம் வெளியரங்கமாக செய்து கொண்டிருக்கிறோம். हम जो करता है अपने को दिखाने के लिए। வேதம் சொல்கிறது. शास्त्र कहता है மத்தேயு 23:32 வாசிக்கிறோம். मत्ती 23:32 நீங்களும் உங்கள் பிதாக்களின் அக்கிரம அளவை நிரப்புங்கள். अर्थात तुम अपने बाप दादों की पाप का गड़ा पूरी तरह ஏற்கனவே ஒரு சந்ததி செய்து வந்தது. पहले एक संतान நீங்களும் புத்திரராக நாங்கள் அப்படி செய்வோம் செய்கிறோம். अभी तुम भी हम भी ऐसे करेंगे करके उनके पुत्र बन உங்கள் जाना। பிதாக்களின் அக்கிரம அளவை நிரப்புங்கள். அதாவது இன்னும் உங்களுடைய பிதாக்களுடைய அக்கிரமத்தை இன்னும் பெருகிட்டு தான் இருக்கு. तुम ऐसे करते हुए अपने बाप दादों की पाप की गड़ा को पूरी तरफ से भर दो। அத குறை वो कमी करो। தேவனுடைய நீதியை செய்து அதை குறைக்கணும். आमीन। हम
मसीह की धार्मिकता को करके हमारे पिताजी बाप दादाओं के इस पापों को हम कम कर தேவனுடைய நீதியை நீ எடுத்து செய்து அந்த தண்டனையை குறைக்க பார். आमीन। मसीह के गई धार्मिकता को तू करते हुए तेरे ऊपर है वो दंड को तू कम करना है। இன்னும் சுயநீதியை நிலைநிறுத்த நீ தேடாத. और भी अपनी धार्मिकता स्थापित करने खोजी में मत हो। ரோமர்கள் நிருபத்தில் வாசிக்கிறோம். रोमियो ரோமர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 10वां தன்னுடைய சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. अपनी धार्मिकता को स्थापित की खोजी में நீங்க தேவனை பற்றிய வைராக்கியம் உண்டு என்று சொல்கிறார்கள். वो कहता है परमेश्वर के बारे में ढूंढते हैं। இரண்டாவது வசனம் 10:2ல சொல்லப்பட்டிருக்கிறது. 10 दूसरा रोमियो 10 दूसरा தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டு என்று அவர்களை குறித்து சாட்சி சொல்கிறேன். ஆயினும் அது அறிவிக்கப்பட்ட வைராக்கியம் அல்ல. कि मैं उनकी गवाही देता हूं कि उनको परमेश्वर के लिए ढूंढ रही है परंतु बुद्धिमानी के साथ नहीं। அது அறிவிக்கப்பட்ட வைராக்கியம் அல்ல. बुद्धिमान का வைராக்கியம் நாங்கள் கிறிஸ்தவ ஜீவிதத்துல வைராக்கியம் இருக்க வேண்டும் காண்பிக்கிறார். हम ऐसे दिखाई देता है हम मसीहा को ढूंढ रहे हैं। இயேசு முன்பாக பரிசேயரும் வேதபாரகரும் அப்படிதான் பெருமை பாராட்டி வைராக்கியத்தை காண்பித்தார். इसके सामने भी शास्त्रियों और फरीसियों वैसे दूर से घमंड किया था। ஆனா அறிவிக்கப்பட்ட வைராக்கியம் அல்ல. परंतु बुद्धिमान का नहीं। எப்படி என்றால் क्योंकि அவர்கள் தேவனுடைய நீதியை அறியாமல் தங்கள் சுயநீதியை நிலைநிறுத்த தேடுகிறபடியால் தேவநீதிக்கு கீழ்ப்படியாக இருக்கிறார்கள். वे परमेश्वर की धार्मिकता से अनजान होकर और अपनी धार्मिकता स्थापित करने के यत्न करके परमेश्वर की धार्मिकता के अधीन न हुए। தங்கள் சுயநீதியை தேடுகிற நிலைநிறுத்த ये தேடுகிறார்கள். अपनी धार्मिकता स्थापित करने यत्न தேவநீதிக்கு தூரமாக பகைகளாக இருக்கிறார்கள். ये परमेश्वर की धार्मिकता में बाहरी दूर है। நாம் இந்த வேதபாரகர் பரிசுடைய நீதியிலும் அதிகமாக செய்தால் தான் அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கும். इसलिए हम ये शास्त्रियों और फरीसियों की धार्मिकता से बढ़कर अधिक करेगा तो स्वर्ग राज्य। எல்லாரும் செய்யறாங்கன்னு சொல்லி நீங்க செய்யாதீங்க. अगर सारे लोग करता है इसलिए तुम मत। உங்களுடைய வழி ஒரு டிஃபரண்டான வழி. और तेरा मार्ग अलग है। அந்த நீதியை வெளியரங்கமாக செய்து கொண்டிருக்க जो வேண்டும். तू करता हो धार्मिकता को दिखाने के இயேசுவுக்கு मत பல कर। உதாரணத்தை சொல்லியிருக்கிறார். वैसे यीशु के उदाहरण बताए। மத்தேயு சுவிசேஷத்தை நாம் வாசிக்கிறோம். मत्ती सुसमाचार எடுத்து வாசிக்கலாம். एक हम पढ़ेंगे। மத்தேயு 7ஆம் அதிகாரம் 47வது வசனத்தை வாசிக்கலாம். मत्ती 7:47 46 மத்தேயு 5:46 मत्ती 5:46 உங்களை சிநேகிக்கிறவர்களை நீங்கள் சிநேகிப்பீரானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? क्योंकि यदि तुम अपने प्रेम रखने वालों ही से प्रेम रखो तो तुम्हारे लिए क्या फल होगा? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துகிறனால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? यदि तुम केवल अपनी भाइयों की नमस्कार करो तो कौन सा बड़ा काम करती हो? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணாய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணாய் இருக்க கடவீர்கள். इसलिए चाहिए कि तुम सिद्ध बनो जैसे तुम्हारा स्वर्गीय पिता। நம்முடைய பரலோகத்தில் இருக்கிற அந்த பிதாவுக்கு பேரு பூரண சற்குணர். हमारा जो स्वर्ग पर है वो स्वर्गीय पिता का नाम है सिद्धू। பூரண சற்குணர். सिद्धू அந்த பூரண சற்குணராக அந்த பிதாவுக்கு நாம் கூட பிள்ளைகளாக மாறுகிறோம். वो सिद्धू परमेश्वर के लिए हम भी पुत्र है। பூரண சற்குணர் सिद्धू அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய ஒரு புத்திர அதிகாரத்தை தந்திருக்கிறார். हे अब्बा हे पिता वैसे पुकारने के लिए हमें अधिकार दिया। ஏன் உனக்கு பெரிய ஒரு அதிகாரத்துல ஒரு வல்லமை இல்லாம இருக்குன்னா अगर तू क्यों सामर्थ बिना रहता है? உனக்கு பூரண சற்குணம் இல்லாத இருக்கிறது. तुझ पर सिद्धू नहीं। பூரண சற்குணம் अगर सिद्धू உனக்கு இந்த உலகத்துல அதை விட நீ நீதியை செய்திருக்கார் இயேசு. आमीन। पर यीशु ने सबसे बढ़कर धार्मिकता को किया। சகோதரரை மாத்திரம் தான் வாழ்த்துறது. केवल अपने भाई को नमस्कार வாழ்த்துறனே வாழ்த்துறான். अगर जो नमस्कार करता उनको ये ஸ்நேகித்தவனே ஸ்நேகிக்கிறான். और जो प्रेम रखता ये भी उनके प्रेम करेगा। அவங்க கல்யாணத்துக்கு 2000 வச்சா இவங்க என்னதான் வைப்பாங்க, அடுத்தது இவங்க கல்யாணத்துக்கு போய் அவங்களும் மொய் வைப்பாங்க. आमीन। एक विवाह में जाने में 2000 रुपया मिलेगा तो फिर उनके विवाह में जाकर ये भी देना है। சாப்பிடணும், கவர் கொடுக்கணும், வரணும். क्योंकि खाना खाना है, कवर देना है। இதெல்லாம் ஒரு பாரம்பரியமா மாற்றப்பட்டது. ये सारी परंपरा மொய்ங்கிறது ஒரு பொய். वो जो पैसा देता झूठ है। அந்த காலத்துல ஒருவருடைய கல்யாணங்களுக்கு உதவி செய்திருக்கிறார். इसका अर्थ क्या है? पहले के हमारे पुरानियों के दिनों में शादी में उस परिवार का मदद के अनुसार அவங்களுக்கு किया। அதிகமான தேவைப்படும். क्योंकि जरूरत तो बहुत रहेगा। சரி எல்லாரும் உறவினர்களும் உதவி
செய்தார். ठीक है, सारे रिश्तेदार आकर ऐसे मदद कर அவரை सकते தூக்கி हैं, விட்டாங்க. उनको ऐसे उठा के இந்த गया। காலத்துல இது என்ன ஆயிட்டு சொன்னா और तो इन दिनों में ये कैसा हो गया? மொய் எழுதணும். அதுக்கு கல்யாண வீட்டுக்கு வெளியிலேயே ஹால்களிலே டேபிள் போட்டு கவர் கொடுக்கறதுன்னு ஒரு இது வச்சிருக்காங்க. अभी क्या होता है? கவுண்டர் வச்சிருக்கான். अभी क्या होता है? वो शादी होता है, वो हाल में आगे एक व्यक्ति को बिठा कर वो काउंटर में बैठता है लिखने के लिए। क्या कहते हैं? மொய்ங்கிறது ஒரு பொய்யாக இருக்கிறது. इसने जो पैसा देता है वो झूठा நீ है। சிநேகித்தவனை செய்தவனுக்கு என்ன பலன்? जो तुझ पर प्रेम रखता है उनको तू प्रेम रखने में क्या लाभ है? அவனும் கொடுக்கறான், உனக்கு திரும்ப அவனும் கொடுக்கறான், वो மாத்திக்கிறான். भी पैसा देता, तू भी फिर तुम्हारा देता। மொய்ங்கிறது ஒரு பொய். इससे जो पैसा ये झूठा है। 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஒரு பிளேட் சாப்பாடு போட்டு புஃபேன்னு போடுறான். फफे के नाम पर एक प्लेट का खाना 2000 ரூபாய் சாப்பாடு ஒருத்தன் சாப்பிடுறானா? क्या एक व्यक्ति 1000-2000 रुपया का खाना खा सकते हैं? அவ்வளவு பொருட்கள் வீணாய் போய் விடுகிறது. सारा चीज खाना கணக்கு கொடுக்க வேண்டும். हिसाब देना है। ஏழை எளியவர்கள் பஞ்சத்திலே பசியிலே இருக்கிறான், அவனுக்கு செய்ய முடியாத புகை போட்டு ஏமாத்துகிறார்கள். क्योंकि दरिद्र कंगाल लोग कितना भूखा में प्यासा में है, ये लोग क्या करता फफे स्टाइल में। இதெல்லாம் உன்னுடைய இன்னைக்கு பெந்தகோஸ்தேக்கார ஆவிக்குரியவன் சொல்றதை செஞ்சுட்டு தான் இருக்கிறான். आजकल का आत्मिक लोग पेंटिकोस्ट के लोग भी ये करता है। ருசிக்கிறதுக்கு நல்ல ருசியான ஆகாரம் தேவை. अगर हमारे खाने के लिए तो स्वादिष्ट भोजन तो जरूर உனக்கு है। கலாச்சாரத்தின் இதுல இது ஒரு கலாச்சாரம், அந்நிய கலாச்சாரம் இதெல்லாம். ये एक अन्य रीति रिवाज है। வீணா போய் உன்னை அத போவே நடத்தாட்ட உன்னை யாரும் மதிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ये तू सोचता है ये फुफे में मैं भोजन नहीं खिलाया तो कोई मुझे மற்றவர்கள் உனக்கு என்னத்தில் சத்வீர் விடணும். दूसरे लोग तुझे क्यों सत्य कहते हैं? உலகத்தால் செய்கிறார்கள், நீ எனக்கு செய்கிறாய். सारे लोग करता हो, तू क्यों करता? அதை பார்த்து நீ ஃபாலோ பண்ற. संसार के लोग को देखते कि तू क्यों உனக்கு करता? நல்ல ஆகாரத்தை அவர்களுக்கு கொடுக்கணும், புசிக்கனாலதான். क्या है आदमी का अच्छी भोजन खिलाना बस? உலகத்தை பார்த்து செய்து கொண்டிருக்கிறது. ये दुनिया को देखते कि तुम ही அதை ஏழை எளியவருக்கு கொடுக்கலாம் மீதி பணத்தை. जो पैसा बचाता है दरिद्र कंगाल को देना। இதே தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். यही करते रहता है। சிநேகிக்கவனே சிநேகிக்கிறான், जो नमस्कार करता उनकी வாழ்த்தவனே வாழ்த்துகிறான். हमें जो नमस्कार उनका ही உனக்கு नमस्कार। என்ன பலன்? तेरा क्या प्रतिफल? நீ மொய் கொடுக்கிற, அவனுக்கு மொய் கொடுக்கிறான். वो भी पैसा देता, वो भी पैसा உனக்கு देता। மொய்ங்கிறது ஒரு பொய். जो पैसा देता वो झूठा है। தெளிவா உண்டாக்கிற வேண்டும். आमीन। நான் எங்க போனாலும் மொய் வைக்க மாட்டேன். मैं किधर भी जाएगा तो मैं पैसा नहीं देता। ஊழியக்கார अनेक பாஸ்டர்கள் கவரை வச்சிட்டு இருப்பாங்க. अभी सेवक लोगों को मैं देखता हूँ कवर के साथ खड़े हो। நான் மொய் கொடுக்க மாட்டேன். मैं किधर भी पैसा नहीं देता। இங்க கவனிக்க வேண்டும். सुनिए, ஒரு கஷ்டப்பட்ட ஊழியக்காரன் உதவி செய்யணும். यदि एक कंगाल सेवक होगा तो मदद करना। அப்படி நான் மறைமுகமாக ஒரு 19-20 கல்யாணங்களுக்கு கஷ்டப்பட்டவர்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறேன். மனைவி ऐसे में मेरे अंदर से அது கூட சொல்லக்கூடாது. ये भी अभी मैं नहीं இங்க करता। கவனிக்க வேண்டும். நீ இருக்கிறவங்களுக்கு நீ கொடுத்து என்னதுக்கு? अगर जो भरपूर रहता उनको देख के क्या लाभ அவன் है? பல லட்சங்களை பொவே ஸ்டைல அழிக்கிறான், அவனுக்கு போய் நீ கவர் கொடுத்துட்டு இருக்க. वो केला पैसा को कोपे बोलकर वो नाश करता, उनको तू पैसा देता। அவனுக்கு நீ பணம் கொடுத்துருக்க, ஏதோ நான் சாப்பிட வந்திருக்கேன், நான் வாங்கிக்கேன்னு கொடுக்குறேன். इसका अर्थ क्या है? मैंने खाना खाने आया, ये लोग मेरे लिए पैसा। இது மகிழ்ச்சி அல்ல. இது ये आनंद की बात नहीं। இது ஒரு பாரம்பரியமாக செய்து கொண்டிருக்கிற ये रीति रिवाज के अनुसार करता है। ஆவிக்குரிய ஜீவியத்துல आपके जीवन में உன் பிதா பூரண சற்குணாக்களுக்குள்ள நீனும் ஆகும். जैसे तेरे पिता सिद्ध हुए वैसे तू भी हो जा। இயேசு கிறிஸ்துவின் உபதேசமே அதுதான். यीशु मसीह का उपदेश ही है, அதைத்தான் செய்கிறார். यही करता है। நீ சிநேகித்தவளே சிநேகித்துக் கொண்டிருக்கிறாய். जो तुझ पर प्रेम करता उनको तू भी प्रेम करता। நீ அவர்களையே நீ வாழ்த்தி கொண்டிருக்கிறாய். जो तुझे नमस्कार करता उनको तू भी नमस्कार। இங்க வேற இயேசுவை ஒருவன் வீட்டுக்கு போஜனத்துக்காக அழைத்திருக்கிறார். एक व्यक्ति ने यीशु को अपने घराने पर भोजन के लिए बुलाया। எடுத்து வாசிக்கலாம். லூக்கா 14 அதிகாரம் 12 வசனம். लूका 14 पारा। லூக்கா சொன்ன சுவிசேஷம் लूका 14 அதிகாரம் 14 12 வசனம். पारा। அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, நீ பகல் விருந்தாவது ராவு விருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதராகிலும் உன் சகோதரியாகிலும் உன் பந்து ஜனத்தையாகிலும் ஐஸ்வர்யம் உள்ள அயலாளத்தாரையாகிலும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள். அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்ததாகும். நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடர்களையும் அழைப்பாயாக. तब उसने अपने न्योता देने वाले से भी कहा, जब तू दिन या रात को भोज करे भी तू अपने मित्रों या भाइयों या कुर्बियों या धनवान पड़ोसियों को
ना भूला, कहीं ऐसे ना हो कि वो भी तुझे नेवता दे और तेरा बदला हो जाए। परंतु जब तू बोध करे तो कंगालों और ढूंढो, लंगड़ो और अंधों को बुला, तब तो धन्य होगा, क्योंकि उनके पास तुझे बदला देने के कुछ नहीं, परंतु तुझे धार्मिक के जो उठने पर इसका प्रतिफल मिलेगा। விருந்து பண்ணுவதற்கு நம்ம யாரை அழைக்கிறோம்? हम निवेदन देने के लिए किसको बुलाता है? எது ராவ் விருந்தா இருக்கட்டும், பகல் விருந்தா இருக்கட்டும், यदि वो दिन का या रात का भोजो, நீ சிநேகிதரையாவது பந்து ஜனங்களையாவது ஐஸ்வர்யவான்களையாவது கலைக்க வேண்டாம். तू तेरा मित्रों को और भाइयों को कुटुंबियों को मत बुला। யாரை கூப்பிட சொல்லியிருக்கிறேன்? और किस व्यक्ति को बुलाना है? ஊனரையும் சப்பானி ஏழையும் கூப்பிட்டு நீ விருந்து பண்றியா? कंगालों को, लंगड़ों को, अंधों को बुलाकर तू भोजन देवता देता क्या? உனக்கு விருந்து அவன், நீ ஒரு நாள் அவனுக்கு விருந்து பண்ற, அவன் உனக்கு ஒரு நாள் விருந்து பண்றான். तू एक दिन उनको भोज खिलाता है, वो तीसरे दिन तुझको खिलाता है। மாறி மாறி தான் செய்து கொண்டிருக்கிறோம். वैसे तुम एक दूसरे को बार-बार, ஒரு நாள் இவங்க வீட்டுக்கு அவங்க விருந்துக்கு போவாங்க, அவங்க வீட்டுக்கு இவங்க விருந்துக்கு வருவாங்க. एक दिन वो परिवार में ये लोग जाएंगे भोजन के लिए, फिर दूसरे दिन वो यहाँ आएंगे भोजन के लिए। இது நீ செய்யக்கூடியது இந்த பூமியில உனக்கு பதிலுக்கு பதில் செய்தாயிருக்கு. क्योंकि ये जो तू करता है तेरा बदला मिल चुका है। நீ ஊனருக்கு சப்பானிக்கு செஞ்சா अगर तू लंगड़ो और நீ कंगाल பாக்கியவானா இருப்பாய். वो धन्य है। அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும். क्योंकि उनके पास तुझे बदला देने के लिए कुछ नहीं है, इसलिए धन्य हो गए उठने में तुझे ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய உபதேசம் அத்தனையும் டிஃபரண்டா தான் இருக்கும். और प्रभु यीशु मसीह के सारा उपदेश अलग रीति से, அவருடைய ஊழியத்துடைய பிரின்சிபலே வேற. उनका सेवा के प्रिंसिपल अलग है। இப்ப இருக்க ஊழியத்துடைய பிரின்சிபல் வேற மாதிரி. जो आजकल है वो सेवा के प्रिंसिपल अलग है। அதாவது நீதிமானுக்கு உயிர்த்தெழுதல் தான் பதில் செய்யப்படும். क्योंकि धर्म व्यक्ति के लिए जी उठने पर இந்த प्रतिफल मिलेगा। உலகத்துல அவார்டு, அங்க ரிவார்டு இருக்கிறது. हमें इस धरती में जो मिलता अवार्ड है, இந்த உலகத்துல நீ ஏதோ அவார்டு வாங்குறதுக்காக நீ அலைகிற. अगर तू इस धरती में कुछ अवार्ड पाने के लिए ढूंढ रहा है, இங்க உலகத்துல அவார்டு தான், ரிவார்டு வைத்திருக்கிறார். इस धरती में अवार्ड मिलेगा, वहाँ रिवार्ड मिलेगा। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். इनाम की महिमा, பதிலுக்கு பதில் வெளியரங்கமாக செய்து கொண்டிருக்கிறார். बदला देता है दिखाने के இந்த लिए। உலகத்தின் நீதியை விட நம்முடைய நீதி அதிகமாக இருக்க வேண்டும். संसार के धार्मिकता से बढ़कर हमारा धार्मिकता अधिक होना है। உலகத்துல எப்படி செய்யறாரோ அதை போலதான் இயேசுவுக்கு விருந்து செய்யறதுக்கு ஒருவன் அழைத்தான். जैसे संसार के लोग करता वैसे यीशु को भी एक व्यक्ति ने नेवता देने के लिए बुलाया। அவர் உலகத்தின் பார்வையை பார்க்கல. यीशु संसार के लोग के अनुसार उनका दृष्टि नहीं था। தேவை என்னையோ அந்த நீதியை செய்கிறார். जरूरत क्या है वो धार्मिकता किया है। சுய நீதியை எடுத்து விட்டு தேவ நீதியை நிறைவேற்றுகிறார். यीशु अपने स्वयं धार्मिकता मिटाकर परमेश्वर की धार्मिकता को किया। இயேசு தேவ நீதியை நிறைவேற்றினார். यीशु परमेश्वर की धार्मिकता को पूरा किया, சுய நீதியை நிறைவேற்றவில்லை. अपनी धार्मिकता को नहीं। ஆகவேதான் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டது. इसलिए धन्य करके कहलाता। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. कि नाम को महिमा நம்முடைய ஜீவியத்துல हमारा जीवन में வேதபாரர்கள் பரிசேயருடைய நீதியில் நம்முடைய நீதி அதிகமா இருக்கிறது. शास्त्रीय वर्षों की धार्मिकता से बढ़कर உலகத்தாருடைய நீதியை விட நம்முடைய நீதி அதிகமா இருக்கிறது. संसारियों की धार्मिकता से बढ़कर हमारा अधिक होना है। வெளியரங்கமாக நாம் செய்யக்கூடிய காரியம் அல்லது. अगर जो हम दिखाने के लिए करने वाला काम ये नहीं है, அப்படிப்பட்ட உபதேசத்திலே நாம் போதிக்க கூடாது. उसी प्रकार का उपदेश हम न सुनाना, அப்படிப்பட்ட உபதேசத்தை கேட்க கூடாது. उसी प्रकार का उपदेश हम न सुनना है। வேதம் சொல்கிறது, शास्त्र कहता है, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்கிறது, मत्ती 5:19, ஆகையால் இந்த கற்பனை எல்லாவற்றிலும் சிறிதான ஒன்றையாய் மீறி அவதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோகராஜ்யத்தில் எல்லாரும் சிறியவன் எண்ணப்படுவான். இவைகளை கைக்கொண்டு போதிக்கிறவனோ பரலோகராஜ்யத்தில் பெரியவன் எண்ணப்படுவான் சொல்லப்பட்டது. इसलिए जो कोई छोटो से छोटा आज्ञा में से किसी एक को तोड़े और वैसे ही लोगों को सिखाए, वो स्वर्ग के राज्य में सबसे छोटा कहलाएगा। परंतु जो कोई उन आज्ञाओं का पालन करेगा और उनकी सिखाएगा, वो ईश्वर के राज्य में महान कहलाएगा। நீ தான் மீறிட்டு போதிக்கிறதுல என்ன பலன்? अपना पालन करना, ना मानना, தான் கை கொண்டு அதை போதிக்கிறது தான் பலனாக இருக்கிறது. अभी मानना है, सिखाना होगी, அவர்தான் பரலோகராஜ்யத்தில் பெரியவனாக இருக்கிறார். तभी वो स्वर्ग राज्य में महान है। அதை செய்யும் சொல்லிட்டு அடுத்தவங்க மேல நம்ம சுமத்துறது அல்ல. अगर ये काम करे करके दूसरे के कंधे पर उठा के नहीं रखना, ஒரு விரலினால கூட தொடர हम முடியாது. क्या करता अपने उंगली से भी नहीं करता। இப்படிப்பட்டவர்கள் தான் வேதம் சொல்கிறது வேதபாரர்கள் பரிசேயர் என்று சொல்லப்பட்டது. इसी प्रकार के लोगों को शास्त्र देता है शास्त्रियों, இயேசு அவர்களுக்கு தனியாக மாயக்காரர் என்று பட்டம் கொடுத்தார். इस लोग के लिए ऐसे अकेले पद दिया कि कपटी लोग हैं, அவர்கள் மேன்மை பாராட்டினார்கள். ये लोग घमंड करता था। அப்ப இந்த நாட்கள்ல इन दिनों में
चाहिए। நம்முடைய காலங்களாக பாரம்பரியமாக செய்து வர அந்த அக்கிரமத்தை நீங்க நிரப்பாதீங்க, அதை குறைக்கணும். इसलिए हमारे पुरखाओं के उस पाप को हम भरपूर नहीं करना है, उस पाप को हम कमी करना। அந்த ரீதி ரிவாஜுடைய அந்த பாரம்பரியமான அந்த அக்கிரமத்தை நிரப்பாதீங்க, அதை குறைங்க. उस रीति रिवाज के परंपराओं के अधर्म को तो भरपूर मत करो, तो कम करो। அதை உங்களுடைய பாரம்பரியமா நீங்க செய்து கொண்டிருக்காதீர்கள். परंपराओं के अनुसार मत करो। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. नाम की महिमा। இங்கே கவனிக்க வேண்டும், மோசேயை குறித்து பார்க்கும்போது मूसा के बारे में அங்கே மோசே மலையிலிருந்து இறங்கி போ, நான் அந்த ஜனத்தை நான் அழிக்க போறேன்னு சொல்லுகிறேன். मूसा के ओर परमेश्वर ने कहा था पहाड़ से उतर के जा, मैं ये लोगों को नष्ट कर डालूंगा। மோசே 40 நாள் மலையில ஜெபிக்கிறதுக்காக போயிட்டார். मूसा 40 दिन पहाड़ में प्रार्थना करने के लिए चला गया। அவர் வரதுக்கு இறங்கி வர தாமதமாச்சு. आने देर लगा। ஜனங்கள் ஆரோன் எங்களுக்கு முன்பாக ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணி எங்களை வழி நடத்தும் சொல்லி ஆரோன் கையில பொண்ணை எல்லாம் கையை கொடுத்தாங்க, ஒரு கண்டுபிடி செய்து ஆராய்ச்சாங்க. लोगों ने आरोन से कहा हमारे आगे आगे चलने के लिए देवता बना करते करते अपने सारा छोड़ना चाहते, आरोन के हाथ में सौंपा, वो एक बजड़ा बना के आराधना करने लगा। என்ன நடந்தது? क्या हुआ था? தேவன் அவர்கள் மேல் கோபம் கொண்டார். परमेश्वर इन लोगों के ऊपर क्रोध कर இந்த ஜனங்களை நான் அழிக்க போற மனங்காக்க எடுத்துள்ளவர். ये लोग अठेरी लोग के मैं नाश कर डालूंगा। 10வது வசனத்தை யாத்ராகமம் 32:10. निर्गमन 25:10. ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னார். आप मुझे मत लो, मेरा कोप उन पर पड़क उठा है जिससे मैं उन्हें पसंद करूं, परंतु तुझसे एक बड़ी जाति उपजाऊंगा। நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் சொன்னார். मैं तुझ में एक बड़ी जाति उपजाऊंगा। பாருங்க, அவனை ஊழியம் கொள்ளல, ஊழியம் செய்ய வந்தேங்கிற அனுபவத்துல அவன் சொல்லுறான், என்ன நீ பெரிய ஜாதியாக்க வேண்டாம், இந்த ஜனங்களை கொண்டு போட வேண்டாம், என்னை இவர்களுக்காக அவன் கெஞ்சி பிரார்த்திக்கிறான். मूसा ने क्या किया कि मैं सेवा करने आया हूँ, सेवा कराने नहीं। इसी अनुभव में मूसा गिड़गिड़ाकर परमेश्वर से प्रार्थना किया। அவன் கெஞ்சி பிரார்த்திக்கிறான். गिड़गिड़ाकर प्रार्थना की। தேவன் அந்த தீங்கை செய்யாதபடி பரிதாபம் கொண்டார் என்று வேதம் சொல்கிறது. परमेश्वर ने उसी बुराई करने में पछतावा हुआ मन में। அங்கே கவனிக்க வேண்டும், सुनिए, அப்படிப்பட்ட ஒரு மேலதான் தேவனுடைய அவன்தான் யார் ஆசீர்வதிக்கிறவனாக இருக்கிறான். आमीन। इसी प्रकार के सेवक के आशीष देने वाला सेवक। தகப்பனால் சபிக்கப்பட்ட கோத்திரமான லேவி கோத்திரத்தை மோசே ஆசீர்வதிக்கிறான். पिता से श्रापित पाया हुआ वो लेवी पुत्र को मूसा ने आशीष யார் दिया। ஆசீர்வதிக்கிறவன்? कौन आशीष देने वाला? யார் ஆசீர்வதிக்கிறவன்? कौन आशीष देने वाला? பிதாவை போல உன் பிதா பூரண சற்குணா இருக்கிறார், அதை போல ஒரு சற்குணம் உனக்கு வர வேண்டும். जैसे तुम्हारा पिता सिद्धू है वैसे सिद्धू स्वभाव तुझ पर आना हो, ये आशीष करने அந்த वाला। பிதாவின் சற்குணத்தை உடையவன் தான் अगर जो कोई पिता की सिद्धू पर अनुभव पाया, ஆசீர்வதிக்க முடியும். वो ये आशीष दे सकता है। யாக்கோபு அவன் தகப்பன் காலத்துல லேவி கோத்திரத்தை சபித்தான். पिता याकूब ने उनके दिनों में लेवी पुत्र को श्रापित किया। தகப்பனால் ஆசீர்வதிக்கப்பட முடியாததை, वो जो अपने पिता से आशीष न ஒரு पाया, பரம்பரையினால் ஆசீர்வதிக்கப்பட முடியாததை, आमीन, अपने पिता से आशीष न पाया, பரம்பரையமாக ஆசீர்வாதத்தை பெற முடியாதவனை पीड़ित से पीड़ित जो आशीष न पा सकता था, மோசே ஆசீர்வதிக்கிறான். मूसा ने आशीष किया। வேதம் சொல்கிறது 29வது வசனத்திலே, और 29वां वचन, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஆசீர்வாதம் அருளும்படி இன்றைக்கு நீங்கள் அவனவன் தங்கள் மகனுக்கும் சகோதரருக்கும் விரோதமாய் இருந்ததினால் கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணுங்கள் என்று மோசே சொல்லியிருந்தான். மோசே அவர்களை ஆசீர்வதிக்கிறதை பார்க்க முடிகிறது. फिर मूसा ने कहा आज के दिन यहोवा के लिए अपना याजक पद का संस्कार करो, वरन अपने अपने बेटों और भाइयों की भी विरोध होकर ऐसे करो जिससे आज तुमको आशीष दे। அதாவது மோசே தகப்பனால் ஆசீர்வதிக்க முடியாததை மோசே ஆசீர்வதிக்கிறார். जो पिता से आशीष पाने नहीं पाता, मूसा आशीष की। ஒரு ஆசாரியன் கடைசில ஆசீர்வதிக்கிறான். एक याजक अंत में आशीष करता है। ஊழியக்காரன் தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறான். सेवक अपने पुत्र को आशीष देता है। தகப்பன் தன் பிள்ளையை ஆசீர்வதிக்கிறான். पिता अपने बच्चों को आशीष करता அந்த है। ஆசீர்வாதம் மேல தங்கணும். वो आशीष उस पर ठहरना। அந்த ஆசீர்வதிக்கிறதுக்கு நீ தகுதி உள்ளவனாக பாத்திரவனாக இருக்கிறாயா? तू आशीष देने के लिए तू योग्य है क्या? மற்றவனை ஆசீர்வதிக்கிறதுக்கு நீ தகுதி உள்ளவனாக இருக்காயா? दूसरे को आशीष करने के लिए तू योग्य है क्या? கடைசில ஆசீர்வாதம் போடுறாங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய சிநேகமும் நம்மோடும் சகல பரிசுத்த ஆவியானவரும் சதா காலங்களிலும் கூட இருந்து வழி நடத்துவாராக சொல்றாங்க. ஆசீர்வதிக்க
ஆசீர்வதிக்கிறான் ஒரு ஆசாரியன். वैसे एक याजक ने आशीष करता है, அந்த ஆசீர்வாதம் தங்கணும் ஜனங்க மேல. वो आशीष उन लोगों के ऊपर ठहरना है. அது தங்கிறதுக்கு वो ठहरने के लिए உன் கையில என்ன ஆசீர்வாதம் இருக்கு? तेरे हाथ में क्या आशीष है? உன் பிதா பூரண சத்குணா இருக்கிறது போல நீ பூரண சத்குணாக மாற வேண்டும். जैसे तेरा तुम्हारा पिता सिद्ध हो, तू भी सिद्ध बनो. இந்த கற்பனை ஒன்றை மீறி நீ போதிக்காத. अगर ये आज्ञा को आज्ञा ना माना बिना सिखाओ मत. நீ கை கொண்டு போதி. आज्ञा मानकर सिखा. அப்போது நீ பெரியவனாக இருக்கிறாய். तभी तू महान ठहराएगा. நீ மற்றவரை ஆசீர்வதிக்க முடியும். तो दूसरे को वो आशीष दे सकता. ஆமே நம்முடைய நீதி இந்த உலகத்தாருடைய நீதி போல அல்ல. इसलिए हमारा इस धार्मिकता संसार के जैसे நீ மற்றவரை ஆசீர்வதிக்கிறவனாக மாற வேண்டும். तो दूसरे को भी आशीष देना है. அது குணத்துல என்ன இருக்கிறது? वैसे दूसरे का आशीष देने में तेरे पास பிதாவின் क्या है? பூரண சத்குணம் உனக்கு இருக்கிறதா? तेरे पिता की सिद्ध तुझ पर है क्या? ஊழியக்காரனுக்கு மிக மிக முக்கியம் பிதாவுடைய பூரண சத்குணம். हर एक सेवक को बहुत मुख्य है अपना पिता स्वर्गीय पिता की सिद्ध स्वभाव. அந்த சுபாவம் நமக்கு வேண்டும். वो स्वभाव हमारा जरूर है. அப்ப உலகத்தாருடைய நீதியை விட நம்முடைய நீதி அதிகமா இருக்கிறது. हमारा धार्मिकता संसार की धार्मिकता से अधिक हो. நாம் ஏதோ வெளியரங்கமாக காண்பிக்கிறதுக்காக ஊழியம் அல்ல. अगर हम दिखाने के लिए हमारा सेवा नहीं, அதாவது நாம் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதுதான் ஊழியம். हम उनकी इच्छा पूरा करना वही सेवा. அவன் ஊழியம் கொல்ல அல்ல, ஊழியம் செய்ய. इसलिए सेवा कराने नहीं, करने. ஊழியம் செய்வதற்கு தான் வந்தேன். सेवा करने के लिए பணிவிடைக்காரனை போல, कर्मचारी की नहीं, ஊழியக்காரனை போல दास की நீ नहीं. எப்படி தன்னை அப்படி ஒப்புக் கொடுப்போமா? हम अपने आप को ऐसे समर्पण करें ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. कि नाम को महिमा. அந்த ஊழியத்திலே ஒரு பெரிய ஒரு சிறப்பு இருக்கும். उस सेवा में एक बड़ा प्रतिफल मिलता है. அப்படிப்பட்ட போதனையை கேளுங்கள். उसी प्रकार के उपदेश को सुनो. நிச்சயமாக நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். सचमुच हम आशीष पाएंगे. நாம் மற்றவர்களை ஆசீர்வதிப்போம். हम भी दूसरे को आशीष देंगे. தேவ சமூகத்தில் நாம் மீண்டும் கூட நாம் ஜெபிப்போம். हम अभी परमेश्वर के समुख में आएंगे. அந்த தேவ சமூகத்தில் நாம் வருவோம், தொடர்ந்து கூட ஜெபிப்போம். हम अभी प्रार्थना करेंगे. ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? अर्पित हो. Thank you Jesus. धन्यवाद यीशु. Hallelujah. हालेलुया. பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். हे प्रभु आपको धन्यवाद. நாளை எங்களோட நீ பேசுகிறீங்க. मैं आप हमसे बात करें. பிதா பூரண சர்க்குணா இருக்கிறது போல जैसे तुम्हारा पिता सिद्ध है, நீங்கள் பூரண சர்க்குணா இருக்கிறது. वैसे तुम भी सिद्ध बनो. உலகத்தாருடைய நீதியிலும் நம்முடைய நீதி அதிகமா இருக்கிறது. संसार के धार्मिकता से तुम्हारा धार्मिकता कहीं अधिक होना है. நம்முடைய சுய நீதியை நிலைநிறுத்த தேடக்கூடாது. हम अपने धार्मिकता स्थापित करने यत्न में ना हो. தேவனுடைய நீதியை தான் நிலைநிறுத்த வேண்டும். यीशु की धार्मिकता को स्थापित करना. இதனால தேசத்தில் அர்ப்பணிப்போமா? ये दिन में परमेश्वर के समुख में समर्पित होंगे. நம்ம கிறிஸ்துவின் போதனை நமக்கு தேவை. हमारा मसीहा का उपदेश जरूरत है. மனுஷர்கள் பாரம்பரியமான போதனை நமக்கு தேவையில்லை. और मनुष्यों की परंपराओं के उपदेश हमारा जरूरत है. மற்றவர்களை பார்த்து நீ ஜீவிக்காத, கிறிஸ்துவின் உபதேசத்தை பார்த்து ஜீவிப்பாயாக. दूसरे की और ताकत तुम्हारा जीवन न होना, मसीह का उपदेश को ताकत जीवन दिखा. நீ கேட்கக்கூடிய போதனை எப்படிப்பட்ட போதனையாக இருக்கிறது? जो तू सुनने वाला सिखाए किस प्रकार का. ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்பாயாக. उनके समुख में अर्पित हो. தெய்வமே இந்த நாளில் நாங்கள் हे அர்ப்பணிக்கிறோம். प्रभु इन दिन में हम समर्पित होता. நாங்கள் வாழ்த்தினால் என்ன பலன் ஐயா? जो कोई हमें नमस्कार करता, हम भी उनको नमस्कार करने में क्या लाभ है? சிநேகித்தனுடைய சிநேகித்தால் என்ன பலன்? जो कोई हमको स्नेह करता, हम भी उनको प्रेम करने में क्या प्रतिफल है? உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். आपके समुख में हम अर्पण करता है. ஒரு சில நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். हम एक बार फिर से अर्पण करता है. Thank you Jesus. Ekabala sakadinama, Agaspala karadinama, Regalvara. Yes Lord, yes Jesus. ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை ஆராதனை உமக்கே நாளெல்லாம் ஆராதனை ஆராதனா தேயோ சாரே ஆராதனா தெரியாவே சிந்து ஆனந்த் வருவோம்
இறைவானே மகிழ்ச்சியே நித்திய பேரின்பமே ஆராதனை உமக்கு நாளெல்லாம் ஆராதனை. மகா பரிசுத்தம் இரக்கம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே உங்களோடு இடைப்பட்டிருப்போம். இந்த உலகத்தாருடைய நீதியிலும் எங்களுடைய நீதி அதிகமாக இருக்கிறது. பாரம்பரியமாக செய்யக்கூடாது. பாரம்பரிய வாழ்க்கையை விட்டு என் பிதா பூரண சத்குணாக இருக்கிறது போல நீங்கள் பூரண சத்குணாகிறார். அப்பா பிதாவை கூப்பிடக்கூடிய ஒரு அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். நீ ஆசீர்வதிக்கிறவனாக மாறுகிறாய். நீ ஆசீர்வதிக்கப்படுகிறாய். மற்றவர்களை ஆசீர்வதிக்க பாத்திரவனாய் மாறுகிறாய். இந்த நாளை நம்மை அர்ப்பணிப்போமா? என் சுயநீதியை நான் நிறைவேற்ற மாட்டேன். தேவ நீதியை நான் நிறைவேற்றுவேன். உன்னுடைய சமூகத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. பிரபு आपके सबों का आशीष करे.